அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்று இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், வறுமை நீங்கி செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு மந்திரத்தை சொல்லணும்? இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்று அந்த நேரத்துல நாம எப்படி பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும், செல்வம் சேருவதற்கு எந்த பொருட்களை நாளைய தினம் வாங்கி வைக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வருடத்துல நம்மளுக்கு 4 முறை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வரும். அந்த அடிப்படையில நாளைய தினம் ஆவணி மாதத்தின் முதல் நாள் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் அப்படின்றது, இந்த நேரத்துல பெருமாளை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிறவியே, இந்த ஜென்மத்துல நீ இப்படித்தான் வாழணும், இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், இந்த ஏழ்மை நிலையில வறுமையில தான் நீ இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு விதிச்சே விதி இருந்தாலும் அந்த விதியை மாற்றக்கூடியதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நாம சொல்றோம். நம்மளுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை, செல்வ செழிப்போடு வறுமை நீங்கி நம்ம ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா கட்டாயம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்துல நாம பெருமாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே உத்தமங்க. நம்ம வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், வறுமையில இருக்கிறோம், அன்றாடம் வேலைக்கு போகல அப்படின்னா அடுத்த வேளை உணவு எங்களால சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நாங்க வறுமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கக்கூடிய நாளைய நாளை தவற விடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் வருவது ரொம்ப சிறப்பு. இதுல இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, தேய்பிரை அஷ்டமியில நம்மளுக்கு நள்ளிரவில கிருஷ்ணர் பிறந்தார். அந்த நாளையே நம்ம கோகுல அஷ்டமியா வழிபாடு செய்யறோம். சில பேரு இந்த தேய்பிரை அஷ்டமியில ரோகிணி நட்சத்திரத்துலதான் கிருஷ்ணர் அவதரிச்சாரு. அப்போ இந்த இரண்டும் ஒன்றாக ஏதாவது ஒரு வருடம் தான் வரும், இல்லைன்னா மாறி மாறிதான் வரும் இல்லைங்களா? அப்படி இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி நம்மளுக்கு கோகுலாஷ்டமியா வழிபாடு செஞ்சாலும் நாளைய தினம் ரோகிணி நட்சத்திரத்துல வருது. அதுவும் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம், பெருமாள் அவதரித்த நட்சத்திரம் அப்படிங்கறதுனால இந்த ரோகிணி நட்சத்திரத்துல விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நீங்க கேட்டதையெல்லாம் பெருமாள் கொடுப்பார். நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாளைய தினம் நான் சொல்ற இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் நிறைவேறும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வறுமைகள், தரித்திர நிலைகள் நீங்கி வீட்டுல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பொதுவாகவே நாம பெருமாளை எதற்கு வழிபாடு செய்வோம்? செல்வ செழிப்போடு இருக்கணும், நல்ல வீட்டுல செல்வம் பணப்புழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளை நாம வழிபாடு செய்வோம் இல்லைங்களா? அப்படி பெருமாள் வழிபாடு நார்மலா செஞ்சாலே நம்மளுக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். இதுல இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரமும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்தே நம்மளுக்கு வருவது ரொம்ப சிறப்புங்க. கண்டிப்பா யாருமே தவற விட்டுறாதீங்க. நாளைய தினம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க. கையில 27 பூக்கள், எந்த பூவா வேணாலும் இருக்கலாம், செவ்வரளி பூவா இருக்கலாம், செவ்வந்தி பூவா இருக்கலாம், எப்படி உங்களுக்கு ரோஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க. 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பூவை அப்படியே நீங்க பெருமாள் கோவிலுக்கு போவீங்க இல்லைங்களா, அங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடிக்கம்பத்துக்கிட்டே நின்றுட்டு அந்த கொடிக்கம்பத்துல இருந்து கருவறை அப்படியே சுத்தி வரணும். சுத்தி ஒரு பூவை வைக்கணும். இப்படி 27 முறை அந்த கருவறையை வலம் வர வேண்டும். வலம் வரும்பொழுது ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒவ்வொரு முறை நீங்க சுற்றும் பொழுதும் நீங்க அதை சொல்லிக்கிட்டே சுத்திக்கிட்டே வாங்க. 27 முறை சுற்றி 27 பூக்களை அந்த கொடிமரத்துல வச்சுட்டு அப்படியே நீங்க உள்ள வாங்க. உள்ள வந்த உடனே முதல்ல நம்ம வழிபாடு செய்யக்கூடியது கருடாழ்வார். கருடாழ்வாரை வழிபட்ட பிறகு அப்படியே பெருமாளை பாதத்திலிருந்து சேவிச்சிட்டு போங்க. அப்படியே அவருடைய திருமுகத்தை பாருங்க. பார்த்து பெருமாள் கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க பெருமாள் கிட்ட.
பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க துளசி இலைகளை நம்ம வாங்கிட்டு போகலாம், துளசி மாலைகள் வாங்கிட்டு போகலாம். அதை பெருமாளுக்கு சாத்திட்டு அம்மையாருக்கு கற்கண்டு இருக்கும் இல்லைங்களா, டைமண்ட் கற்கண்டு, அது வாங்கி கொண்டு போய் அங்க கொடுங்க. கொடுத்துட்டு பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு வறுமைகள் இருந்தாலும், எவ்வளவு ஏழ்மை நிலையில நீங்க இருந்தாலும், படிப்படியாக உங்களுடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நம்பிக்கையோட செய்யுங்க. விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் நம்மளுக்கு எந்த நேரம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகாலை 1:30 மணியில் இருந்து காலை 10:30 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ நீங்க 10:30 மணிக்குள்ளாக பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அதுவும் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு. எல்லாருக்குமே விடுமுறை நாட்கள் தான். அப்ப கண்டிப்பா எல்லாரும் கோயிலுக்கு போகலாம். அம்மா நாளைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு ரெஸ்ட், ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்போம், நாங்கள் எந்திரிக்கிறதே மதியம் 11 மணி 10 மணி ஆயிடும், நாங்கள் எப்படி கோயிலுக்கு போகிறது அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம கொஞ்சம் முன்னதாக எந்திரிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சா கூட 8 மணிக்கு நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே இதை ஒரு முறை நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் பெருமாளை வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. விதியை மாற்றக்கூடிய ஒரு சில வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு. இந்த நேரத்தில் யாரெல்லாம் பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் அவர்கள் கேட்டதை பெருமாள் கொடுப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவிலுக்கு நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. பெருமாள் கோவில்ல இருந்து நீங்க வீட்டுக்கு வரும் பொழுது வெறும் கையோட வராம அப்படியே ஒரு பாக்கெட் கல்லுப்பு, ஒரு மஞ்சள் தூளா இருக்கலாம், கிழங்கு, வரளி மஞ்சள், எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்க வாங்கிட்டு உங்க பூஜை அறையில பெருமாள் பாதத்திற்கு முன்பாக வச்சிருங்க. வச்சுட்டு நாளைய நாள் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். திங்கட்கிழமை அதை எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்துல பெருமாளை நீங்க வழிபாடு செய்யுங்க. வீட்லயுமே நீங்க நேரமா எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்பாக தீபங்கள், நெய் தீபமா ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஏற்றி வச்சுட்டு பெருமாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி சிவனுக்கு அந்த பிரதோஷ நேரத்தில் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்டது கிடைக்குதோ, அதே மாதிரி பெருமாளை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.